சுடர் எழில் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம சுடர்கிட்ட வந்து ஏமாத்தலான்னு சொல்லி தான் குழந்தைங்க வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அஞ்சலி பாப்பாவையும் கவினையும் மொட்டை மாடிக்கு வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டியூப்பை வச்சு அங்கே குளிச்சு வச்சிடுறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மொட்டை மாடியில் குளிக்கிறது கூட செம்மையாக தானே இருக்குது. ஆமாம், செம்மையாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் தமிழும் அந்த இடத்துல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் டியூபை வந்து பின்னாடி பக்கம் வச்சு அப்படியே டியூப் அடிச்சிட்டு இருக்காங்க. எலி அந்த பக்கம் கேஷுவலாக வந்தவங்க எலிலையும் வந்து குளிப்பாட்டுற மாதிரி காட்டியிருந்தாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன். அச்சச்சோ, என்ன அப்பா இருக்காங்க சார், நீங்களும் எங்கள் கூட வந்து மொட்டை மாடியில் வந்து குளிச்சா ரொம்ப சூப்பராக தான் சார் இருக்கும். வெட்ட வெளியில் ரொம்ப நல்லா தானே இருக்குது இது மாதிரிலாம் டிஷர்ட்டை போட்டு குளிக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க. இதை கேட்டனும் வந்து ஏய் அப்படின்னு கத்துனோன்னே, சார் உங்கள் குழந்தைங்க தான் குளிக்க மாட்டேன்னு அடம் பண்ணாங்க, மொட்டை மாடி கூட்டிகிட்டு வந்து அப்படியே அவங்கள ஏமாற்றி குளிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ள கவினையும் அஞ்சலியும் காணும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த குட்டீஸுக்கு எங்கே எஸ்கேப் ஆயிடுச்சுங்களா தெரியவே இல்லையே. என்ன குழந்தைங்க இருக்குன்னா குழந்தைங்களே காணும். சார் உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது சார், திரும்பி பார்க்கறதுக்குள்ளே காணா போயிடுச்சுங்க, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லும்போது, சார் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குடுக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அம்மா டவல் எங்கம்மா டவல் எங்கம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க. சார் இந்தாங்க சார் டவல் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா தான் டவல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அம்மா அவைலபிளாக இல்லை, பட் இயர் டவல் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடி தேவையில்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க, சார் டவல் இருக்குது எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரி சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டவலை எடுத்துகிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க. என்னது காலையிலேருந்து எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழுங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எழில். கேஷுவலாக வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் காஃபி வேணும் செல்விங்கிற மாதிரி ஏலம் போடுறாங்க. எழில் பார்த்தா, சார் செல்வி காஃபி கொண்டு வரல, இந்த தமிழ் தான் காஃபி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி காஃபியை கொடுக்குறாங்க. காஃபி ரொம்ப நல்லா தானே இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் பாராட்டினது உங்கள் கண்ணு மூலியமாகவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. சாண்ட்விச் வந்து சாப்பிட்றாங்க அந்த இடத்துல. நம்ம எழில் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணுங்கிறதுக்காக இன்றைக்கி எழில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வேக வேகமாக சாப்பிட்றப்போ வந்து மென்னே அடைக்குது, விக்கல் வந்துடுது. செல்வி தண்ணி எடுத்துருவா தண்ணி எடுத்துருவாங்கிற மாதிரி எழில் வந்து கத்துறாங்க. பார்த்தா திருப்பியும் நம்ம தமிழ் தான் வந்திருக்காங்க. அதாவது சுடர் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. சார் விக்கி கிட்டே தான் ஆகிட போகுது, டாக்டருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு டாக்டர் தான் வந்து பார்க்கணும், அது மாதிரி கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணனால தண்ணி வந்து மடக்குன்னு குடிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம எழில் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏய் இன்னைக்கு என்னடி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி குட்டீஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. கவின் வந்து நம்ம அபிகிட்ட என்ன பண்ணுறேன்னு எனக்கும் புரியல, எப்படி இருந்தாலும் வந்து ராமியாவை ஏமாற்றி கார்லேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இன்றைக்கி மட்டும் நான் ஸ்கூலுக்கு போனேன், டெஸ்ட்டில் வந்து 0 தான். அதுக்கப்புறம் மிஸ்ஸுலேருந்து எல்லாரும் என்னை பிடிச்சி திட்டுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம கவினை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமியா கார் எடுங்க, குழந்தைங்களுக்கு டைம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லும்போது காரை வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. குட்டீஸ் 4 பேர் வந்து சிரிக்கிறாங்க. ஏய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, கரெக்டான நேரத்தில் வந்து கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது. அப்படியெல்லாம் இல்லை, நான் போய் ஆட்டோவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆட்டோவுக்கு போகிறதுக்காக போகிறாங்க ராமையா. ராமையா நில்லையா, என்னையா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆட்டோலலாம் 4 பேருக்கு மேலெல்லாம் அலௌடெல்லாம் இல்லை. இந்த அம்மாவையும் சேர்த்தா மொத்தம் 5 பேர். 5 பேர் எப்படி ஆட்டோவில் போக முடியும்? அப்போனா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக முடியாது போல இருக்கேன்னு சொல்லி அபி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே ஆல்ரெடி நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். உன்னை ராமியா வந்து கேப் வந்து புக் பண்ணுறேன்னாங்க. கேப்பெல்லாம் இனிமேல் புக் பண்ணாலும் கரெக்டான நேரத்தில் வராதுன்னு சுடர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. எழில் வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறப்ப எல்லோரும் இறங்குங்க இறங்குங்க, என்னம்மா கேபும் புக் பண்ணக்கூடாதுங்கிற, குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகணும், அப்படி இருக்க சூழ்நிலை நீ ஏம்மா போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களா இந்த கார் இல்லைன்னா என்ன, அப்பா கொண்டு போய் விடுவாங்க, அப்பா காரில் கொண்டு போய் ஏறுங்கன்னு சொல்லும்போது சார் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம தமிழ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு கொண்டு போக வேண்டிய கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் தான் கொண்டு போய் விடணும். ஏய் இன்றைக்கி முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது, நான் போயே ஆகணும், என்னால் லேட்டாலாம் போக முடியாது, எனக்கு மிகப்பெரிய கமிட்மெண்ட் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம எழில் சார் நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலோட ஓனர், நீங்கள் லேட்டாக போகிறதுனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் மிஸ்ஸுலேருந்து எல்லோரும் திட்டுவாங்க. ராமியா கேப் புக் பண்ண வேண்டியது தானே, கேப் வர வச்சு போகிறதுக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆகிடும் சார், அப்புறம் பசங்க லீவ் போடுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பஞ்சுவாலிட்டி முக்கியங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கும் முக்கியம் தானே சார், கொண்டு வந்து ட்ராப் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே பசங்களா காரில் வந்து ஏறுங்கன்னொன்னே 3 குழந்தைங்களும் பின்னாடி வந்து ஏறுறாங்க. கவின் மட்டும் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காரை வந்து எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு எடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து கவின் வந்து முறைக்கிறாப்புல, அப்பா காரில் ஏறியாச்சு, இனிமேட்டு ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டியதான், ஏமாற்ற முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கவினை
போச்சு போச்சு இன்னைக்கு வசமாக மிஸ்ஸுக்கிட்ட வந்து மாட்டணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அபிலேருந்து காவியாலேருந்து எல்லாரும். நீங்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு தானே போடணும்னு நினச்சிங்க, அதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அந்த காரை ரிப்பேர் ஆக்குனது கூட நான் தான் அப்படின்னு சொல்லி சுடர் வந்து செம்மையாக வந்து க்யூட்டாக அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து, ஏய் எதுக்கடி இப்படி பண்ண? ஆமாம் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணால் நிச்சயம் உங்கள் அப்பா காரில் தான் நீங்கள் ஏறுவீங்க. இதுவே ராமையா காரில் ஏறுனா ஏதாவது பண்ணி கார்லேருந்து இறங்கி ஓடி போயிட்டீங்கன்னா அதனால தான் எப்படி வசமாக சிக்க வச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அழகாக பேசுகிறாங்க. அபி நினச்சதை விட இவன் வேற லெவலில் இருக்கா போல இருக்கே, இவளை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதோ, அப்புறமேட்டுக்கு 1 மடங்கு இல்லை 2 மடங்கு திருப்பி கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அபி, கவின், காவியா, அஞ்சலிலேருந்து எல்லாரும். குட்டீஸ் நல்லபடியாக சூப்பராக வந்து படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து எழில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் எழில் வந்து வண்டி எடுக்கலான்னு இருக்கிறவ, சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே, என்கிட்ட கையில் காசு கூட இல்லை சார், இப்படி அரைகுறையாக பாதியிலேருந்து விட்டுட்டு போனால் நல்லாவா இருக்கும், தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க சாருங்கிறாங்க. ஏய் வந்த வழியை பார்த்து போடி நடந்து போடி அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, டாக்டருக்கு இதெல்லாம் அழகு இல்லைல்ல, எப்படி இருந்தாலும் வீட்டை தாண்டி தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எப்படி இருந்தாலும் வீட்டை தாண்டி போகும்போது எனக்கு ரோட்டில் இறக்கி விட்டால் கூட போதும் சார், அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தானே, நான் வந்து உள்ளே வந்து போய்க்கிறேன் வீட்டுக்கு, தயவு செஞ்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காரில் வந்து ஏறுறாங்க, இருப்பினும் ஹாஸ்பிட்டலில் தான் நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம எழில். சார் பெரிய மனுஷனுக்கு அழகு இல்லை சார், தயவு செஞ்சு என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து விட்டுருங்க, இல்லாட்டி நான் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்லி எழில் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எழில் மாட்டுக்கும் வேக வேகமாக போகிறாங்க. சார் சும்மா இருக்க மாட்டீங்களே, அது வரைக்கும் நான் காரில் தான் உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லி காரில் வந்து உட்காடுறாங்க. எழில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ இவர் வந்து பேக் வந்து இங்கே வச்சிருக்காரா, சரி நம்ம போய் கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க உள்ளே வேக வேகமாக. இது எல்லாத்தையும் மனோகரி வந்து வாசல்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேக்கை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி போய் எடுக்கலான்னு சொல்லி திரும்புகிறாங்க. 2 பேரும் வந்து செம க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இவ்வளோ பக்கத்தில் வந்த நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி செய்ய மனசு இல்லை, வீட்டில் வந்து என்னை கொண்டு போய் விட, ஆனால் நான் அப்படியெல்லாம் இல்லை சார், இந்த தமிழ் வந்து உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஏக போக வந்து உதவி செய்வான்னு சொல்லி நான் அந்த பேக்கை வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில்கிட்ட சுடரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்ன இவ இப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் இந்த எழிலுக்கு கார் வந்து உலகமாக இருக்கலாம், ஆனால் இந்த சுடருக்கு கால் பயணம் தான் சார், வீடு வரைக்கும் பயணமாகவே போயிடுவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து சந்தோஷமாக வந்து போகிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவீங்க, அன்றைக்கி பார்த்துக்கிறேன்னு சொல்லி உரிமையாக வந்து வம்புழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே வந்து என்னடா அது இந்துமதி பேசுகிற மாதிரியே இருக்கே, இவன் மனசை வந்து மாற்றுறதுக்கு இந்த அளவு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது என்னப்பா அது தாமதமாயிடுச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி எழில்கிட்ட, தமிழ் மன்னிச்சிருப்பா, 1/2 மணி நேரம் தாமதமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன வார்த்தை சொன்ன, தமிழா, ஒன்றும் புரியலையே, ஓ இன்னைக்கு காலையிலேருந்து அவள் போட்டு பாடாப்படுத்திட்டா, அதனால தான் அவள் பேர் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, 1/2 hour தானே நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் செமையாக வந்து கத்துறாங்க மனோகரி. ஓ தமிழ், நீ இப்போ எழிலோட மனசில் வர அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டியா, உன்னை நான் வீட்டிலேருந்து துரத்தாம விட மாட்டேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு. ஏய் அழுவாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து சத்தம் போடும் போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. சாரிங்க குழந்தை வந்து அழுதுருச்சுன்னு சொன்னோன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. மனோகரி வேகமாக வந்தோன்னே எல்லா பொருளையும் போட்டு தாம் தும்னு உடைக்கிறாங்க அந்த இடத்துல.